தென்காசி லைஃப் பின் தொடர்பாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தென்காசி லைஃப்பில். இருந்தபோலும் இன்றைய சனிக்கிழமை பதிவு சிவசைலத்தில். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இது தமிழ் கூற்று. உண்மைதான் நண்பர்களே. ஆம், இந்தியாவில் எத்தனையோ நல் உள்ளங்கள் வாழ்கின்றது ஆங்காங்கே. அந்த வகையில் தென்கோடியில் சிவசைலத்தில் இன்றைக்கு ஒரு அமைப்பு வாமா என்ற அமைப்பை நிறுவி சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த திரு முத்துக்குமார் தம்பதிகளை இன்றைய நாளில் சிவசைலத்தில் இந்த சிறப்பு முகாமில் சந்திக்கின்றோம். சிவசைலத்தில் சனிக்கிழமை என்று வரும் என்று ஏங்கி தவிக்கின்றார்கள் சிவசைலத்தை சுற்றியுள்ள ஆதரவற்ற முதியோர்கள். காரணம் என்ன? சிவகுமார் சார்ட்டே கேட்கலாம். வணக்கம் சார். உண்மையிலே உங்களை பார்க்கையில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். நான் சாதாரண ஒரு கம்பெனியில் ஒரு வேலை பார்த்துட்டு, கம்பெனி செக்ரட்டரியாக இருந்தாலும் கூட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு சமூக நலத்தை கருதி இங்கே வந்து சிவசேலத்தில் வந்திருக்கேன். ஒரு 8 வருடமாக இந்த சமூக சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்துகிட்ருக்கேன். இது எனக்கு ஒரு கிடைத்த பெரிய வாய்ப்பு. சிவசேலத்தில் உள்ள பெரிய முதியோர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியதும், அவங்களுக்காக ஏதோ சேர்ந்து எனக்கு தெரிஞ்சதையோ என்னால் முடிந்தது செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாமாவின் தினசரி நடவடிக்கை என்னவா இருக்குது? தினசரி நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் பெரியவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய திட்டங்கள் யோசிக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 40 பேர் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு மதிய உணவு சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த கொரோனா காலத்தில் நம்ம ஆரம்பித்தோம். அதை நாங்கள் இப்பவும் முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ நாள் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அவங்க கூட மதிய சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்றோம். அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்துட்டுருக்குது. ஆம் நண்பர்களே, நாங்கள் வந்து வரக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் இன்னொரு சாப்பாடு சாப்பிடல. நாங்கள் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதே உணவை அவர்களோடு சேர்ந்து உண்கிறோம். அப்படிங்கிறது தான் முத்துக்குமார் சாரோட சிறப்பு. அப்புறம் சார், காற்றினில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கீங்க. ஆமாம். இங்கே செய்யக்கூடிய முயற்சிகளில் பெரியவங்களுக்காக இங்கே இந்த இடத்துல ஒரு இது வரைக்கும் ஒரு 300-400 பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய மன உளைச்சல், அவங்களுக்கு தனிமையை போக்குறது தான் எங்களுடைய முயற்சியாக இருந்துகிட்ருக்குது. இந்த தனிமை முயற்சி வந்து இந்த 400 பேரோட இருந்துடக்கூடாது, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் ஏன்னா டெக்னாலஜி நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டெக்னாலஜி மூலமாக, இந்த காற்றின் மூலமாக, அதாவது விர்ச்சுவலாக அவங்களை எப்படி பெரியவங்களை கனெக்ட் பண்ணலாம், யாரும் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா அவங்க கூட எப்படி நாங்கள் தொடர்பு வச்சு அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்த முடியும். இங்கே நடக்கக்கூடிய இதே நிகழ்ச்சிகளை அவங்களுக்கு வீடுகளில் தொலைபேசி மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் மூலமாகவோ நாங்கள் அவங்க தொடர்பு கொள்ளோம். அதான் காற்றின் மொழி. வாழ்த்துக்கள். அதாவது தொழில்நுட்பத்தை சமூக சேவையில் பயன்படுத்தும் முதல் மனிதர் நீங்கள் அப்படிங்கிறது. மனிதரில் மாணிக்கமாக இருக்கக்கூடியவர். அப்புறம் உங்களுக்கு பின்புலமாக இருப்பவங்க உங்கள் பக்கத்திலே உங்கள் மனைவி இருக்காங்க. ஆமாம். அவங்க உங்களுடைய இந்த சமூக சேவைக்கு எந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க? நிச்சயமாக அவங்க தான் எல்லாமே எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சம்பாதிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சம்பாதிச்சோம். டெல்லியில் வேலை பார்க்க முடிஞ்சுது, சென்னையில் வேலை பார்க்க முடிஞ்சுது. வேலை பார்க்கும்போது சம்பாதிச்சதெல்லாம் நார்மலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 32 வருஷம் ஆகிடுச்சு. 32 வருஷத்துலேயுமே எங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்களுக்கு, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே தவறி போனதுனால கூட பிறந்தவங்களுக்கு எங்களுக்குள்ளவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு முதல்ல அவங்க அநேகமாக எல்லா இதுவுமே சந்தோஷமாக செய்வாங்க. ஏன்னா செய்கிறது ஒன்று, சந்தோஷமாக செய்கிறது ஒன்று அப்படின்னு யோசிப்பேன். அந்த விதத்தில் அவங்க முதல்ல எனக்கு சொந்தக்காரங்கள்ட்ட செஞ்சுட்டு இருந்ததை உற்சாகப்படுத்தினாங்க. நான் அதனால் பேராசை வந்துச்சு. சொந்தக்காரங்களில் நிறைய சொந்தங்களை கொண்டு வரோம் அப்படின்னு, இந்த முதியோர்களுக்கு இது செய்யலாம் அப்படின்னு ஒரு இதை பற்றி அவங்ககிட்ட பேசினேன். தாராளமாக செய்யுங்க, நான் உங்கள் கூட எவ்வளோ பண்ண முடியும்னு தெரில, ஆனால் நம்ம நிச்சயமாக நம்ம சம்பாதிச்சு வச்சுக்க நம்மளுக்குன்னு வைக்காமல் 4 பேருக்கு பயன்படணும்னா எடுத்துகிட்டு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கூடவே இருக்காங்க. எவ்வளோ தூரம் அவங்களால வர முடியுமோ கூட வந்துடுவாங்க, எவ்வளோ தூரம் அவங்களால செய்ய முடியுமோ நிச்சயமாக செஞ்சுருவாங்க. மிச்சத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட விட்டுருவாங்க. அப்புறம் உங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய ஒரு சிறப்பை பார்த்தேன். யாராவது ஒரு
பேரண்ட்ஸு ஒரு வாரத்துக்கு அவங்கள விட்டுட்டு வெளிநாடோ அல்லது வெளியூரோ போகிற பிள்ளைகள் வந்து என்னோட பேரண்ட்டை நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள சிறப்பான முறையில் பார்த்து அவங்களுக்கு வந்து குளிரூட்டப்பட்ட அறை கூட ஒரு பணக்கார வீட்டு அம்மா அப்பா வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தகுந்த வசதியை கூட செஞ்சு வச்சுருக்கீங்களா எந்த கட்டணமும் இல்லாமல். உண்மைதானா? உண்மைதான். இது வந்து எப்படி தோணுச்சுன்னா, இங்கே ஒரு நிகழ்ச்சி அப்போது கண்ணையா சார் அப்படிங்கிறவங்க சார் ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சராக இருந்த ரிட்டையர் ஆனவங்க. கடைசியில் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 6 மாதமாக எங்கள் வீட்டிலே அடைஞ்சிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. பெரிய குழந்தை வெளிநாட்டில் இருக்கா, சின்ன குழந்தை பெங்களூரில் இருக்கா. அந்த 2வது குழந்தையோட இப்போ ஹஸ்பண்ட் ரீசெண்ட்லி தவறி போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்திருக்காங்க. இந்த சைலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சதுனாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது பெரியவங்களுக்கு தேவையானதுக்கான இந்த ஒரு கட்டடங்களை உபயோகப்படுத்திட்டோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய ரூம்கள் இருக்குது. இதை ஒரு 10-15 பேரை வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமாக மாற்றாமல் நிறைய பேருக்கு எப்படி அவங்களுக்குள்ளே துக்கங்களோ இல்லை சந்தோஷங்களோ இங்கே வந்து போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இன்னொரு என்ன ஆசைப்பட்டோன்னா, கூடுமான வரைக்கும் பெரியவங்க வந்து நிறைய இடத்துக்கு வெளியே போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துக்கு இப்போ பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வரணுன்னு இருக்கும்போது, இல்லை பிள்ளைங்க வெளி இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்லேயே தனியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எங்கேயாவது வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படணுன்னா எங்கே போகலாம்? மேக்ஸிமம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு இருக்குது. ஆனால் அதே இடத்துல சக வயதினரோட இங்கே இருக்க முடியும் அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம்களெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கோம். இதுதான் நம்ம கிராண்ட் ஹோம்னு பேர் வச்சுருக்கோம். இங்கே வந்து பெரியவங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப 2 நாள் முதல் 2 வாரம் வரை தங்கியிருக்கலாம். அதுக்கு ஒன்று அவங்கள வந்து நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுவோம். பிள்ளைங்க வெளியூர் போயிட்டு வரலாம், வெளியூர் போயிட்டு வரலாம். இல்லை மருத்துவத்துக்காக அவங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷனுக்கு அப்போ அவங்கள வந்து இங்கே தங்க வைக்கணும், அவங்கள பார்த்துக்கிட முடியலைன்னா நம்ம பார்த்துக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல இதை ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஆம் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரை வந்து ஒரு ஒரு பிரிய வேண்டிய ஒரு சூழல் வருகிறது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான வசதியை உண்டு பண்ணணும் அல்லது அவங்களுக்கான ஒரு சர்வீஸுக்கு ஆளை உருவாக்கணும். ஆனால் இந்த தென்காசி மாவட்டத்தின் ஆழ்வாக்குறிச்சி அருகே உள்ள சிவசைலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேரண்ட்டை நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அல்லது எங்கே ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த கட்டணமும் இல்லாமல் சௌகரியமாக இந்த வாமாவில் இந்த சிவசைலத்தில் அவங்க ஒரு 2 வாரம் வரையிலும் எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த பெற்றோரை அவங்க வசதிக்கு ஏற்ப நல்ல ஒரு அறை கொடுத்து, உணவு கொடுத்து, அன்பையும் கொடுத்து, பண்பையும் கொடுத்து, பாசத்தையும் கொடுத்து அந்த இடத்துல வாமாவில் ஒரு உபசரிப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது முத்துக்குமார் சாரோட குடும்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுவும் நாங்கள் தெரிஞ்சு எங்கேயும் இப்படி நடக்கிற மாதிரி இல்லை. பேரண்ட்டை ஒரு வாரத்துக்கு யார் பாதுகாப்பா அல்லது உறவினர்கிட்ட விட்டுட்டு போனால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சர்வீஸ் ஒன்றே எங்களுடைய மைண்ட் அப்படிங்கிற இல்லை கணவன் மனைவியும் இங்குள்ள பணியாளர்களுமாக இணைந்து பார்க்குறாங்க. இந்த அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இயற்கை சூழலில் இப்படி ஒரு வாமா ட்ரஸ்ட்டு உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. இந்த வாமா பற்றி என்ன நினைக்கிறீங்க மேடம்? சிறப்பான ஒரு இது. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். வந்த உடனே உங்கள் பேர்? என்னோட பேர் ஹேமமாலினி. நான் குற்றாலம் காலேஜில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கிறேன். தென்காசியில் இருக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, இவ்வளோ பேரை வச்சு பார்த்து இவ்வளோ அன்பா இவ்வளோ நல்லா பெரியவங்களை பார்க்குறாங்களேங்கிறது. எனக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் சேவை ஒன்றே மனசில் வச்சு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்வையாளராக வந்திருக்கீங்க? ஆமாம், பார்வையாளராக வந்திருக்கேன். இது வாமா வந்து வாமன மாதிரி இருக்கிறது, விஸ்வரூப தரிசனம் மாதிரி பெருசாக வளரணுங்கிற வாழ்த்துக்களோட நிறைவு பெற்றுக்கிறேன். நன்றி அம்மா. சார் வெல்கம். அன்புள்ள ஷேக் அவர்களுக்கு என்னுடைய இதயங்கணிந்த வாழ்த்துக்கள். இந்த பாமா அறக்கட்டளை இன்று தான் நான் காலையில் வந்தேன். மிக அருமையாக செயல்படுகிறது. பார்ப்பதற்கும் சந்தோஷமாக இருக்குது. மற்றவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்லா போய்கிட்டு இருக்கு. வாமாவுக்கு நல்ல வாழ்த்துக்கள். வாமா வளர எல்லா உதவியும் செய்யப்படும். சார், நான் வந்து இது 3வது முறையாக இங்கே வந்திருக்கேன். சரிங்க சார். இங்கே வந்து ஒவ்வொரு இடம் வந்துட்டு போகும்போதும்
எப்படி இவங்கெல்லாம் சார்ஜ் ஆகி போகிறாங்களோ அது மாதிரி நானும் சார்ஜ் ஆகி தான் போவேன். வயதானவர்கள் எல்லாம் இளைஞர்களாக அந்த மாதிரி ஒரு இடம் அது. என்ன இதை வந்து இப்போ நாங்கள் முதியோர்கள் தனிமையை போக்குறதுக்கு இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு டே கேர் சென்டர் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளாக ஒரு கனவுல இருக்கோம். இப்போ ரொம்ப விகரஸாக அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது நடக்கும். என்ன அப்போ வந்து வாமா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். சார் ரொம்ப சந்தோஷம். நீங்க பல நிறுவனங்களுடைய சிஓவா இருந்து இப்ப விவசாயி ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. ரைட், சந்தோஷம். சொல்லுங்க. இந்த வாமாவுக்கு நான் 5வது தடவை என்னோ வர நினைக்கிறேன். இங்கே வந்தால் சார் சொன்ன மாதிரி பேட்ரி ரீசார்ஜ் ஆன மாதிரி முதியோர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது வாமா மட்டும்தான். முதியோர்கள்னா பெருசு ஓரம் போன்னு ஒதுக்கி விடக்கூடிய இந்த உலகத்தில் நம்மையும் கூப்பிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை சொல்கிறதுனால நமக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. வாழ்க வாமா. ஓரம்போ முதியோர்களே அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல என்னோடு வா என்று சொல்கின்ற முத்துக்குமாருடைய வாமா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம். மரியாதைக்குரிய பாரதிய கிசான் சங்கத்தினுடைய தலைவரும் எங்கள் அன்பிற்குரிய முன்னோடி விவசாயி ரவணசமுத்திரத்தினுடைய ஒரு தூண் நீலகண்டன் சார் என்ன சொல்றான்னு கேட்போம். வணக்கம். இந்த வாமா ட்ரஸ்ட் இவங்க இந்த முதியோர்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களோட இதில் கோபால்ஸ்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பெரிய அளவில் என்னன்னாக்க பசுக்களை பாதுகாப்பது, அதுவும் நாட்டின பசுவை, அந்த இதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த சித்திரை விஷுவில் நாங்கள் எல்லோரும் என்னென்னா அதிரி மேனகி இங்கேருந்து நாங்கள் ஒரு நடைப்பயணமாக சென்ற பொழுது அதுக்கு முழு உதவி செய்தவர். பசுக்களையும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா இதுக்கும் நாங்கள் ஒரு இதாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் சொன்னபடி வாமா அப்படின்னு யார் கூப்பிடுவோன்னா ஒரு தாய் தான் வாமான்னு அணைக்கக்கூடியவங்க தங்கள் வீட்டுக்கு குழந்தைகள் வந்தாக்க. அதே மாதிரி இவங்க உலக ஜீவராசிகள் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டி தன்னுடைய தொண்டாற்றன்னு சொல்லி செய்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. அது மென்மேலும் வலுவருக்கு எல்லாம் அல்ல சிவசேலநாதர் பரமகல்யாணி அம்பாள் அருள்பாலிப்ப வேண்டிக்கிறேன். நன்றி. ஒரு பதவி இருந்தால் தான் ஒருத்தரை சொல்லலாம், ஆனால் பல பதவிகளை தன்னகத்தை கொண்டு எங்களுக்கெல்லாம் தென்காசியின் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய ராஜா, உங்களுக்கு வணக்கம். இந்த வாமா ட்ரஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், யாருக்கு வெளி உலகத்துக்கு ஆதரவும் கிடைக்கலையோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் முக்கியம். இதில் விளம்பரத்துக்காகவோ எதுவும் இந்த முதியோர் மன்றம் இந்த இவர் நடத்துகிறதெல்லாம் விளம்பரத்துக்காக செய்ய விரும்பலை. ஆனால் இது செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் பேர் வந்திருப்போம். ஷேக் மொய்தீனுடைய பேச்சு வளம், அந்த இதை அவங்களுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு தகவலை பரிமாற்றம் பண்ணிங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். அந்த இதை சர்வீஸ் டு ஹியூமானிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். மக்களுக்கு செய்கிற சேவை தான் மகேசனுக்கு செய்கிற சேவை. அது இங்கே வாமா ட்ரஸ்ட் மூலியமாக ஏழை எளியவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. இந்த வாமா ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் முதியோர்களை ஒரு பாரமாக நினைக்கிறோம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவங்க தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வசதியை பற்றியே இல்லை, வசதி இருக்கிறவங்க வீட்லேயும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கும் அப்படி தான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் முதியோர்கள் ஏழை எளியவர்களை சொந்த பெற்றோர்கள் மாதிரி நினச்சி அவங்களையும் இங்கே வர சொல்லி அவர்களுக்கு உணவு மட்டும் இல்லாமல் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, ஒரு சனிக்கிழமைனா ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ஒரு கடைத்தெருவை கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, இப்படின்னு முதியவர்கள் வளரும் இளைஞர்களுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துண்டு அவங்கள நம்ம பராமரிக்கிற பொறுப்பை தானாகவே தன் மேலே சுமந்து கொண்டு அதுக்காக பாடுபட்டு உழைக்கிற குமாரசுவாமி சார், ரியலி அவருக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு நமக்கு புரியல. ஒரு எண்ணம் வந்தால் கூட அதை திறமையாக செயல்படுத்தக்கூடிய குழு, அவருடைய ஸ்டாஃபும் அதே மாதிரி தான். அத்தனை முதியோர்கள்ட்டையும் அவங்க காட்டுற அன்பும் மரியாதையும் உண்மையிலே வியக்கத்தக்க ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. தென்காசி லைஃப்பில் இதை நீங்கள் மக்களிடையே இதை கொண்டு செல்வது ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. வாமாவினுடைய வளர்ச்சியிலே என்னுடைய பங்கும் இருக்கின்ற வகையிலே முடிந்த அளவெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வருகிறது இங்கிருக்கின்ற வருகின்ற முதியவர்களுக்கு தங்களுடைய ஆற்றல்களை தங்களுடைய சிறப்புகளை அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பதற்கு நானும் உதவினேன் என்ற அளவிலே
நானும் இந்த அமைப்போடு சேர்ந்து பெருமைப்படுகிறேன். மாமாக்கு நாங்கள் 150 வாரம் வந்திருக்கோம். இங்கே நல்ல தாய் வீட்டுக்கு போனால் தன்னை பேணிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, தாய் முத்துக்குமார் சார் தாய்க்கும் மேலாக எங்களுக்கு கவனிக்காங்க. அது இது ரொம்ப பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம். நான் வந்து எனக்கு விற்க வரோம் 145 வாரம் வரேன். 145 வாரம் வந்திருக்கீங்க. வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலையே மறந்து நாங்கள் இங்கே சந்தோஷமா இருப்பீங்க. ஆமாம், வயிற்றுக்கும் ஈயப்படும், செவிக்கும் ஈயப்படும். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சரி, ரைட். அம்மா உங்க பேரு? என் பேர் லட்சுமி அம்மாள். லட்சுமி அம்மாக்கு எந்த ஊரு? வீக்கவரம். வீக்கபுரம். நீங்க எத்தனை வாரம் வாரீங்க? நாங்கள் இப்போ வந்து 10 வருஷம் வாரீங்க. அம்மாக்கு நாங்கள் ரொம்ப நாள் வரோம் சார். ரொம்ப நாள் வாரீங்க. வீடு விழுந்துட்டு 1 வருஷம் வரல. சரி. அதுக்கப்புறம் 5-6 வாரம் வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நிம்மதியாக இருக்கட்டும் தான் வரேன். நிம்மதியை தேடி வாரியா? ரைட். அம்மா உங்க பேரு? பார்வதி. பார்வதி அம்மா, சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு? நல்ல சந்தோஷம். முதியோர்களை கண்டு மகிழ்ச்சியில் திளைக்கும் நாங்கள் வித்தியாசமாய் ஒருத்தரை கண்டோம். அம்மா வணக்கம். வணக்கம். நீ நல்லா பாடுவீங்களாமே? ஓரளவுக்கு பாடுவேன். பாடுங்க பார்க்கலாம். வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே. இந்த பகுதியில் சிறார்களுக்கு உதவி செய்யக்கூடிய அபயாசிரமம் இருக்கின்றது. பரமகல்யாணி கல்லூரி பள்ளிகள் வந்து அவர்களுடைய கல்வி சார்ந்த நலன்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகின்றது. நீண்ட நாட்களாகவே முதியவர்களுக்கென்று அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அபயாசிரமத்துடன் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. அந்த அபயாசிரமத்தில் நாங்கள் முதியோர்கள் நலனுக்காக சில செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்ய இருக்கின்றோம், சற்று பொருட்கள் என்று கூறினார்கள். நாங்களும் இணைந்து செயல்பட நினைத்தோம். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை. அப்பொழுது நீங்களே அதை எடுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது வாமா என்ற ஒரு ட்ரஸ்ட்டை நாங்கள் சில பேர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது வந்து அபயாசிரமத்திற்குள்ள இடம்தான். முதியோர்கள் நலன் என்றபோது நாங்கள் முதியோர்களை இங்கே வந்து அமர்த்தி அவர்களுக்கு உண்டான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு சற்று பின்னால் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். முதியவர்கள் என்ற முறையில் 3 கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. பொதுவாக எத்தனையோ கஷ்டங்கள் ஒவ்வொரு முதியவருக்கு இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான கஷ்டங்கள் 3. அதில் ஒன்று தனிமை, மற்றது வறுமை, 3வது உடல்நலக் குறையின்மை. இந்த 3ஐயும் போக்கிட ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும் போதில் நாங்கள் சில செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்கின்றோம். அதில் தனிமையை நிவர்த்தி செய்யும் வழியாக என்பதற்காக சனிக்கிழமை சங்கமம் என்பதை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த சனிக்கிழமை வந்து 152வது வார நிகழ்ச்சி. ஸோ இங்கே வந்து ஜெனரேஷன் கனெக்ட், இளைஞர்களையும் உதவிகளையும் பாலமாக செயல்படுவது என்பது எங்களுடைய அம்சங்களில் ஒன்று. அந்த விதத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து இங்குள்ள முதியோர்களுடன் இணைந்து செயல்படுத்துவது, அவங்களுக்கு ஆடல் பாடல் என்றவர்கள் எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக தனிமையை நீக்குவதற்கு, அது வறுமையை நீக்குவதற்கு என்பதற்காக தினசரி கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு வந்து இலவசமாக மதிய உணவும் இரவு உணவும் அளித்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வர முடியாத சிலருக்கு அவர்களுக்கு வீட்டுகளுக்கு சென்றே நாங்கள் உணவை அளித்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அது 2வது. 3வது உடல் நலமில்லை என்பதற்காகத்தான் இன்று நடக்கின்ற இந்த மிகப்பெரிய மருத்துவ முகாம். நிறைய மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருந்த கோயிலும் இன்று நடக்கின்ற இந்த மருத்துவ முகாம் மிகவும் முக்கியமானது எங்களை பொறுத்தமட்டில். இந்த முதியோர்களுக்கான மருத்துவத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக நமது மாநிலத்தில் இருக்கின்ற மருத்துவர் VS நடராஜன் அவர் வந்து ஏற்கனவே காலையில் வந்து உங்கள் எல்லாத்தையும் பேசினாங்க. அவர் வந்து அந்த சேவைக்காக பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். அவர்கள் இங்கு வந்தது எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகின்றோம். அதுபோன்று கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ முகாம்கள், இயற்கை மருத்துவ முகாம், அலோபதி, ஆயுர்வேதிக் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து இந்த முதியவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஓரளவுக்காவது நாங்கள் தீர்க்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். இன்று மிக பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் வாமாவின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தொண்டு நிறுவனம் என்பது அது ஒற்றை மனிதரால் இல்லை அப்படிங்கிறதுக்கு சண்முக வடிவு வந்து ஒரு மாற்றி யோசிக்கின்ற ஒரு நிகழ்வை சிறப்போடு முத்துக்குமார் சாரோட இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து நான் வேலை பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ணலை. இது என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 எல்டர்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய வயசானவங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கரும்பு தின்ன கூலி மாதிரி தான் எனக்கு இது கிடைச்சது. ஒரு பக்கம் சர்வீஸ், அந்த சர்வீஸ்க்கு ஊதியமாக வாங்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா.
சிறப்புக்குரிய விருதுகள் பலவற்றை பெற்ற மூத்தோர்களுக்கான மருத்துவர், உலக அளவில் பேசக்கூடிய பத்மஸ்ரீ டாக்டர் வி.எஸ். நடராஜன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்து இன்னைக்கு சிறப்பு முகாமை இந்த சிவசைலத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு 7 இயர்ஸ் முந்தைய என் பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி டாக்டர் வி.எஸ். நடராஜன் முதியோர் அறக்கட்டளை ஆரம்பித்தேன். இந்த அறக்கட்டளை எப்படின்னா, நான் செய்கிற சர்வீஸ் தொண்டெல்லாம் சென்னைக்கு மட்டும் நிற்கக்கூடாது, அது தமிழ்நாடு பரவணும்னு சொல்லி பரவலாக நான் மெடிக்கல் கேம்ப்பு, ஜேர்னல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி அந்த வாமா ட்ரஸ்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு. என்னுடைய நண்பர் திரு லட்சுமணன் பாரதி அவர்கள் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கார், அண்ணா நகரில். சார் அடிக்கடி பேசுவோம், சார் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது வாமா ட்ரஸ்ட் போயிட்டு வாங்க சார், சிவசைலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க எப்போ பார்த்தா அதே சொல்லிட்டு இருப்பார். இது நான் போன வாரம் அவர் பார்த்து சொன்னால் அவர் அவ்வளோ சந்தோஷம், ட்ரஸ்ட்டுக்கு போகிறீங்களா, போய் பாருங்க. இது வந்ததுக்கப்புறம் அவர் சொன்னது 100க்கு 100 கரெக்ட்னு தெரிஞ்சிட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ முதியோர் காப்பகங்கள், மருத்துவ எத்தனையோ பார்த்துக்கிறேன். பட் இது எக்ஸ்க்ளூசிவ் தனிப்பட்ட முறையில் சிறந்து விளங்குகிறது. ஏன்னா இதில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஃபிசியோதெரபி கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறோம். அதை தவிர முதியோர் அதிகம் பாதிக்கும் மனநலத்தை தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். தனிமை, வறுமை, கொடுமை, எல்ரபி, ஸோ மெனி திங்ஸ் இருக்கும். அதையெல்லாம் மறந்து அப்படியெல்லாம் ஒன்று இல்லைன்னு காமிக்கிறது தான் இந்த மாவட்டத்துடைய முக்கிய பணியாக இருக்கும். எப்படின்னா அவங்க எவ்ரி சாட்டர்டே வரவழைக்கிறாங்க, நிறைய கேம்ஸ் கொடுக்குறாங்க, லெக்சர் கொடுக்குறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வர பேச்சு நம்ம பார்த்துட்டுருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் மனநலம் முக்கியம். மனநலம் நல்லா இருந்தாவே உடல்நலத்தில் பாதி நோய் குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த ட்ரெஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 கம்பைன்மெண்ட் இருக்காங்க. மற்ற கேம்பில் முன்னே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அனுப்பிச்சிடுவோம், அப்படி இங்கே அப்படி இல்லை. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்பைன்டு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் லஞ்சு கொடுத்து இவங்களே ஒன்று ட்ராப் பண்ணிட்டு வர்றாங்க. இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது மாதிரி ஒரு முதியோர் காப்பகம்னு சொல்லி நாட் ஓல்டேஜ் ஹோம், இது முதியோர் ஒரு சென்டர், ஹாப்பி சென்டர், ஹெல்த்தி சென்டர்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சென்டர் ஒவ்வொரு ஏரியாவில் வந்துச்சுன்னா முதியோர் ரொம்ப கொடுத்து வைக்க நல்லதாக இருக்குது. இந்த பணியாற்றி வரும் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் ட்ரஸ்டி அவர்களுக்கும் எனக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தென்காசி லைஃபுக்காக பதிபவர் ஜஸ்டின் துரையுடன் செங்கோட்டை ஷேக் முஹைதீன்.